பணம் இருக்கிறவங்க தங்கத்தை வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இடமா இப்ப வந்து நின்றுகிட்டு இருக்குங்க. கண்டிப்பா வாங்கணுங்க. தங்கம் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. முதலீடு பண்ணணும்னு சொன்னாங்க, வாங்கினோம்ங்க. இன்னைக்கு 500 ரூபாய் குறைஞ்சா வாங்கிக்கலாம், நாளைக்கு குறைஞ்சா வாங்கிக்கலாம்னா வாங்க முடியாதுங்க. இது தொடர்ந்து வளர்ந்து தான் போகுங்க. இது 1 லட்சத்தை வந்து ரொம்ப சீக்கிரமாவே தொட்டுடுங்க. தங்கம் வந்துங்க அவ்வளவு மேல் நோக்கி போயிட்டு இருக்குங்க. சவரனுக்கு 1 லட்சம் கண்டிப்பா போயிடும். இப்ப வந்து வாங்குறதுக்கு உண்டான இடம் இந்த இடத்துல வாங்கலன்னு வச்சுக்கீங்க, கண்டிப்பா வந்துங்க அது கொஞ்சம் கொஞ்சமா கூடும் போது ஐயோ நம்ம இந்த ரேட்ல வாங்காம விட்டுட்டோமேன்ற மாதிரி ஒரு இடம் தான். இந்த டெய்லி பிளக்சுவேஷன் இருக்காங்க. 500 ரூபாய் இறங்குறது, 600 ரூபாய் இறங்குறது. ஏன்னாங்க இதுல ஆன்லைன்லயும் வர்த்தகம் இருக்குங்க. கமாடிட்டி மார்க்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் ட்ரேட் ஆகுறதுனால அதோட மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பா இருக்க தான் செய்யும் உலக அளவுலங்க. அந்த மூவ்மெண்ட் நம்ம கணக்குல எடுத்துக்கூடாதுங்க. இன்னைக்கு வந்து ஒரு 500 ரூபாய் ஏறுது, நாளைக்கு ஒரு 550 ஏறுது, சடனா வந்து 200 ரூபாய் குறைஞ்சு 300 ஆகுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில மக்களுக்கு வந்து என்ன தோணும்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமோ, நாளைக்கு இறங்கிடும், இப்போ ஆடி மாசம் இன்னும் இறங்க வாய்ப்பு இருக்கு அப்பெல்லாம் யோசிப்பாங்க. நிஜமாலே இந்த மாதிரி மாச கணக்குகள்ல ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? இல்ல அப்படியெல்லாம் ஆகாதுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் கோல்டுக்குங்க. பட் இதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல வந்து கோல்டு சில்வர் வராதப்போ பிசிக்கலா வாங்குறவங்களோட டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இருந்ததுங்க. இந்த மாசம் தான் வாங்க மாட்டாங்க அப்படி இருந்ததுங்க. பட் இப்ப அப்படி கிடையாதுங்க. இப்ப ஆன்லைன்லயும் ட்ரேட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை நடந்துகிட்டே தான். பிசிக்கலா போய் வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆடி மாசம் வந்து யாரும் ட்ரேட் பண்ணாம இருக்க போறது இல்ல. சிறுக அதாவது நம்ம எப்பவுமே நம்ம பேசுறது வந்துங்க, நிறைய பணம் வச்சிருக்கிறவங்கன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. அவங்க எப்படியாவது வாங்கிப்பாங்க, எல்லாம் உண்டுங்க. பட் ஆனா இந்த சிறுக இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க முக்கியமா யோசிக்க வேண்டியது என்னன்னா, தங்கம் வாங்கணும், ஆனா எங்கிட்ட அவ்வளவு பெரிய பணம் இல்லை, எங்கிட்ட இருக்கிற 100 ரூபாயிலே நான் தங்கம் வாங்கணும்னா அப்ப அவங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க, சின்னதா மாசம் ஒரு 70 ரூபாய் 80 ரூபாய் கொடுத்து கோல்டு வாங்கிட்டு, அதுவும் சேமிப்பு தானங்க, அதுவும் பணம் தானங்க. அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா 1 கிராம் 2 கிராம்னு அவங்களுக்கே கண்ணுக்கு தெரியாம வந்து சேர்ந்துகிட்டே இருக்கவங்க கண்டிப்பா அவங்க அதோட சேர்த்து சில்வரையும் வாங்கணுங்க. சில்வர் பீஸும் அவங்க வாங்கும் போது மட்டும் தாங்க அது பரவலா வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பரவலா இருக்கும். காயினா வாங்கி வைப்பாங்க, இல்ல அவங்களுக்கு தேவையான ஆபரணமும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க, எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபார்மேட்ல வந்துருச்சுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்குங்க அதை வாங்கிங்க அதுக்கு ஒரு லாக்கரை பார்த்துக்கிட்டுங்க அது ஒரு முதலீடா நம்ம கருத வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சுங்க டிஜிட்டல் ஃபார்மேட்ல வாங்குறதுதான் கண்டிப்பா தங்கத்துக்கு வந்து வருங்காலத்துல வந்து ஒரு பெரிய மதிப்பு இருக்குங்க. இப்ப வாங்குறாங்கன்னு வச்சுங்க, இந்த சமயத்துல வந்து ஒரு ஆபரணமா போய் வாங்குறாங்கன்னு சொன்னா இப்ப அவங்க கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுத்துங்க தங்கத்தை விட ஒரு 20-25% கூட கொடுத்து தான் இப்ப வாங்குறாங்க. உண்மையான தங்கம் என்னவோ அந்த விலையில வாங்குறது இல்லைங்க. நம்ம அதை தாண்டி ஒரு 10-20% கொடுத்து தான் வாங்குறாங்க. இந்த ஆபரண தங்கம் வாங்கும் போது இவங்க வந்து அந்த தங்கத்தை மாத்தணும் போது ஒரு 30-40% கழுவி போயிடும். அதை விட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபார்மேட்ல வாங்கும் போது இன்னைக்கு என்ன தங்கம் ரேட்ல இருக்கோ அந்த ரேட்ல அப்படியே வாங்கலாம். 24 கேரட்டா வாங்கலாம். இப்படி வாங்கும் போது என்னன்னா ஒரு 10 வருடம் 15 வருடம் கழிச்சு நமக்கு உண்மையாவே தங்கம் வாங்கணும்னா அப்போ வந்து அந்த பணமா எடுத்து தங்கமா வந்து நம்ம மாத்திக்கிறது தான் வசதிங்க. தங்கம்ன்றது என்னன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சா போதுங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்கிற பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா தங்கத்தையே விரும்ப மாட்டேன்றாங்க. அந்த சூழல் தான் இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்குங்க.